ஹலோ! இன்னைக்கு எங்களோட ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. ஸோ இந்த ஸ்பெஷல் டேவை நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் போன இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஹோட்டலுக்கு போகணும்னு செலக்ட் பண்ண தான் இந்த அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன். ஏன்னா நான் பல பேர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இந்தியானான்றது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரீமியம் ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே இங்கே ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது லாங் வீக்கெண்ட், ஸோ எங்கே போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி நம்ம நல்ல ஃபுட் சாப்பிட்டு ஒரு டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி போன இடம் தான் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டனோட இண்டியானா ரெஸ்டாரண்ட். சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவல். அந்த ட்ரெடிஷன், அந்த ஏஸ்தட்டிக் லுக்ஸ், அந்த ஒரு ஒரு பில்லர்லேயும் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபுட் மேட்ருக்கு வருவோம். ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட். நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்கே வந்து நமக்கு பானகமோ அப்புறம் இந்த கேரட் அண்ட் ஷோர்பால் அது கைண்ட் ஆஃப் சூப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் ஆன் த டேபிளே கொடுத்துருவாங்க. அப்புறம் மெயின் ஃபுட் உங்களுக்கு பஃபே ஐட்டம், நீங்கள் என்ன வேண்டாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ஐட்டமும் நீங்கள் விட முடியாது. வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை இதை டேஸ்ட் பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லா ஃபுட்டும் நல்ல டேஸ்ட். ஏன்னா நான் சொல்கிறேன், ஒயிட் ரைஸ் அப்படின்றதுக்கு ஒரு நெய், ஒரு 4 வகையான பொடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்பளம் அப்படின்னா அப்பளத்துலேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு, புளியோதரை, இதெல்லாம் நீங்கள் வீட்டிலவே யோசிப்போம், ஐயோ புளியோதரையானா அங்கே அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எது எனக்கு இப்போ லிஸ்ட்டில் நீங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் இல்லை. நான் ரீசெண்டாக விசிட் பண்ணதுலேயே இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ஃபுட், ஆம்பியன்ஸ் அண்ட் த வே தே ட்ரீட் ஹர்ஸ். அப்புறம் வந்து அந்த சூதிங் மியூசிக். இப்போ நம்ம வெளியிலலாம் போனோம்னா ஸ்பீக்கர்ஸில் சாங்ஸ் கேட்டு பழகியிருக்கோம். ஆனால் இங்கே லைவாகவே ஒருத்தவங்க உட்காந்து மிருதங்கமும் ஃப்ளூட்டும் வச்சு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்க. அந்த வெதர், சென்னையோட வெதர், அந்த சூதிங் மியூசிக், எக்ஸலண்ட் ஆம்பியன்ஸ், இதெல்லாம் எங்கள் டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெளியில் வரலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் இது வெதர் வந்து இது என்ன சென்னையில் இருக்குமா இல்லை ஊட்டியில் இருக்குமான்ற அளவுக்கு எங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சு. முடிஞ்சா நீங்களும் போய் பாருங்கள். பாய்.